சாப்பியா இந்த சீமை தம்பி ஆண்ட காணிக்க கூடாது. நான் பாவம் பார்த்தா உங்களால வேலை கட்டிடுவேன். புரியுதா? நான் பாவம் பார்த்தா உங்களால வேலை கட்டிடுவேன். புரியுது? நான் பாவம் பார்த்தா உங்களால வேலை கட்டிடுவேன். புரியுதா? ஒரு வீட்டுல ஒரு குடும்பம் நடக்க மாட்டேன். நீங்க ரொம்ப திமிரு காமிச்சிருக்கீங்க. பட்டு எடுத்துருக்காங்க. பட்டு பட்டு கொடுத்தீங்க. பட்டு கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு யாரு வேற என்னன்னு எனக்கு தெரியும் சார். தனியா ரூம்ல கூட்டி பேசும் பப்ளிக் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் ஈரணிகளில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தூய்மை பணியாளர்களை உங்க சீமத்தனத்தை என்கிட்ட காட்டக்கூடாது, பாவம் பார்த்து வேலையில வச்சிருக்கேன், நீங்கள் அணிய பட்டு எடுத்து தரட்டா என பொதுமக்கள் முன்னிலையில் பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜேந்திரன் ஒருமையில் பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற முகாமில் தூய்மை பணியாளர்கள் 10 பேரும் ஒரே மாதிரியான சேலை அணிந்து வந்ததை அதிகாரிகள் போல சேலை அணியக்கூடாது என செயல் அலுவலர் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் வியாழக்கிழமையன்று நடைபெற்ற 2வது முகாமில் அவர்கள் வழக்கமான சீருடையில் பங்கேற்றனர். மேலும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் மதிய உணவை புறக்கணித்ததால் ஆத்திரமடைந்த செயல் அலுவலர் பணியாளர்களை ஒருமையில் பேசி கண்டித்ததாக கூறப்படுகிறது. நான் பாவம் பார்த்தா உங்களால வேலை கட்டிடுவேன். புரியுதா? ஒரு வீட்டுல ஒரு குடும்பம் நடக்க மாட்டேன். நீங்க ரொம்ப திமிரு காமிச்சிருக்கீங்க. பட்டு எடுத்துருக்காங்க. பட்டு பட்டு கொடுத்தீங்க. பட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு யாரு வேற என்னன்னு எனக்கு தெரியும் சார். தனியா ரூம்ல கூட்டி பேசும் பப்ளிக் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னு எனக்கு தெரியும். புரியுதா? உங்களை என்ன வேலைக்கு எடுக்க மாட்டேன். நீங்க யாரும் அலோவ் பண்ண நினைச்சீங்க. நீ விட்டுட்டு